சரிம்மா எனக்கு ஏமா அஜித்னு பேர் வச்சோன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் கேட்டப்ப அம்மா ஒரு அழகான ஒரு கதை சொன்னாங்க. அது என்ன கதைனா, இந்த மாதிரி சின்ன வயசுல நான் பிறந்தப்போ ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இந்த மாதிரி இந்த போலியோ சொட்டு மருந்து அந்த டைம்ல கொடுப்பாங்கல்ல, போட போறதுக்கு அம்மா வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன. ஸோ அப்ப நான் எப்படி இருப்பேன்னா, இப்ப இந்த வெளிச்சத்துல பார்க்க கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் நான் கருப்பு தான். ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்குன்னா, பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், நல்லா கொழு கொழுன்னு நல்லா அழகா நல்லா என் மூக்கு கொஞ்சம் நீட்டா, அதுக்கப்புறம் இப்பதான் மண்ட மூக்கு ஆயிடுச்சாமா அம்மா சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேரா அழகா கொஞ்சம் இருந்திருக்கேன் போல, நல்லா பப்ளியா. ஸோ என்னை தூக்கிட்டு போயிட்டு சொட்டு மருந்து போடுற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அம்மா வந்து இன்னும் பேர்லாம் வைக்கலைங்கன்னு சொல்லும்போது, அங்க வந்து என்ன இருக்கு, நிறைய பசங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, சரி உங்களுக்கு என்ன இந்த பையனுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விஜய்னு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இல்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், எப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், ஸோ அதனால இவனுக்கு வந்து அஜித்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அஜித்னு நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லயே வந்து அஜித் ஃபேன்ஸால் எனக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து அஜித். ஓகேவா. ஸோ அதை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேர் வந்து அஜித்னு வச்சுட்டாங்க, அவங்களே போட்டாங்க, நோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் அப்பா அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு தீவிர அஜித் ஃபேன், பட் என் அம்மா வந்து விஜய் ஃபேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி ஓகே அஜித்ங்கிற பேரே இருக்கட்டும், அவங்க வச்சாங்கல்ல அவங்களோட ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டோம், நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க. நல்ல ஸ்டோரி தானடா, சூப்பர் தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே தாங்க ஸ்டோரியை ஆரம்பிக்க போகுது.